தம்பிங்களா, ஞாயிற்றுக்கிழமை அசைவ உணவுகளை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம லைஃப்ல ரெண்டு மாதிரியா இருப்போம். உதாரணத்துக்கு அவங்கவுங்க பிடிச்ச துறை, பிடிச்ச வேலை அப்படின்னு ஒன்று இருக்கு. வேற சூழ்நிலை காரணமா வாழ்க்கையினுடைய அந்த சைக்கிள், பொறுப்புகள், குடும்பம் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் செட் ஆயிரும். அது மேபி நான் பார்க்குற வேலை எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கல, ஆனாலும் வேற வழி இல்லாமல் இப்போ நம்மக்கிட்ட ஒரு தம்பி இருக்கா, அந்த தம்பி ஏதோ ஒரு ஃபைனான்ஸில் வேலை செய்கிறா, அப்படி சேல்ஸும் அவரே பண்ணணும், கலெக்ஷனும் அவரே பண்ணணும். ஸோ உங்கள் சுபாவத்துக்கு எகெயின்ஸ்டாக அது இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதில் நீங்கள் பெருசாக பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், குடும்பம் ஆயிடுச்சு, குழந்தைங்க ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்கு தேவையான பணத்தை சேமிக்கணும். நான் எங்கே போய் சேமிக்கிறது, வரவு செலவு சரியா போகுது, அதுக்கே பத்தலையே அப்படின்னு நினைச்சாலும் வேற வழி இல்லை தப்பிக்கிறதுக்கு. ஸோ 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சு அக்கௌண்ட்ல வச்சுட்டு அந்த 1 வருஷம் குடும்பம் நடக்கும். புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ், என்னுடைய பேஷன், இப்போ கேமரா பண்ணணும், சினிமா பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கு, மியூசிக் போகிறேன், ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் போகிறேன், ஏதோ ஒன்று, அல்லது எனக்கு பிடிச்ச துறையில் போய் நான் வேலை செய்கிறேன், எனக்கு பிடிச்ச துறையில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. 1 வருஷம் பேக்கப் இருக்கணும், அல்லது ஃபேமிலி பேக்ரவுண்டில் சப்போர்ட்டுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் போய் அதை ட்ரை பண்ணலாம். அப்படி உங்களால் பண்ண முடியலன்னா வேற வழி இல்லை, 30 வருஷம் 40 வருஷம் பண்ணி தான் ஆகணும். இது ஜப்பான்ல ஒரு மெத்தட் சொல்லுவாங்க, இக்கிகாய். இக்கிகாய்னா உங்களுக்கு நீங்க பண்ற வேலை, தொழில், சர்வீஸு பிடிச்சிருக்கணும், அது மக்களுக்கு தேவையா இருக்கணும். 3ஆவதா பணம் வரணும். ஏன்னா பணம் வரலன்னா தான் அது பிரச்சனை. ஒரு இடத்துல நீங்க கிவ் அப் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா பணம் இல்லைன்னா உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும், உங்க நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, உங்க ஃபேமிலி நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. 4ஆவது, அதுல நீங்க டாப் 1% வந்துடணும். டாப் 1% வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு ப்ரௌடு. ஸோ லாங் லைஃப் வாழ்றதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்றாங்க இக்கிகாய். நீங்க செய்யற வேலை, தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அது மக்களுக்கு தேவையா இருக்கணும், அதுல பணம் வரணும், அதுல நீங்க டாப் 1% ஆகணும். அப்படி நீங்க டாப் 1% வரும்போது உங்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடைச்ச ஃபீலிங் நீங்க லாங் லைஃப் வாழ முடியும்னு சொல்றாங்க.